அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல எது சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகள் கொண்டு செய்யக்கூடிய விளக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இது அதிகமாக வட மாநிலங்களில் அதிகமான வரவேற்பு இருக்கும், தயாரிப்பு அதிகமாக இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு இது கொஞ்சம் புது விதமானதுன்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு சில மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் தயாரிச்சு சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கு மரத்தூள் வேணும். அதுக்கப்புறம் கற்பூரம், சாதாரண கற்பூரம், வெட்டிவேர், பால் சாம்பிராணி, சோம்பு, நிழல காய வச்ச ரோஜா இதழ், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதான் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 12 ராசிகளுக்குரிய மூலிகை பொடி. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இது பண்றது. இந்த பொடிக்கு பதிலாக நீங்க எந்த மூலிகைகள் பொடிகள் வேணாலும் சேர்த்திக்கலாம். இந்த மூலிகை பொடி தான் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல இதுக்கான ஸ்பெஷல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 12 ராசிகளுக்குரிய மூலிகைகள் தேர்ந்தெடுத்து நம்ம அதை எடுத்து அதை பவுடர் பண்ணி அதை நம்ம விளக்காக பயன்படுத்தும் பொழுதும் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே நவகிரகங்களுக்காக சில பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கொண்டு போனா விளக்கு மற்றும் சாம்பிராணி புகைக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இந்த காலகட்டத்துலதான் பரிகாரங்கள்ங்கிறது வித்தியாசமா அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல பரிகாரம் அப்படின்னாலே நவகிரகங்களுக்கும் மற்றும் 12 ராசிகளுக்கும் உடைய மூலிகைகளை வச்சு சாம்பிராணி புகை போடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே இருக்கும். விளக்கேத்துறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த பொடிக்கு பதிலாக நீங்க எந்த ஒரு மூலிகைகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். 27 நட்சத்திரங்களுக்குரிய மூலிகை பொடியும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதோட நான் மரத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அளவுகள் நான் உங்களுக்கு சொல்றேன், எந்தெந்த அளவுகள்ல போடணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு வாங்க, நான் சொல்றேன். மரத்தூள் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மூலிகை பொடி நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? 12 ராசிகளுக்குரிய மூலிகை பொடி எடுத்துக்கலாம். 27 நட்சத்திரங்களுக்குரிய மூலிகை பொடிகளும் எடுத்துக்கலாம். 9 நவகிரகங்களுக்குரிய மூலிகை பொடியும் எடுத்துக்கலாம். இதோட நம்ம ஜிகட்டுங்கிற அந்த பொடியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காமிச்சிருந்த அந்த பொருட்களையும் நீங்க பவுடர் பண்ணிருங்க. அதையும் கலந்துக்கணும். நிழல காய வைக்க வேண்டியதெல்லாம் நிழல காய வச்சுக்கணும். எப்பவுமே மலர்களை நீங்க பயன்படுத்தும் பொழுது நிழல காய வச்சு நீங்க பவுடர் பண்ணிக்கணும். சரிங்களா? இதெல்லாமே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். புட்டு மாவு பதத்துக்கு தான் நம்ம பிசையணும். ஜிகெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஜிகெட் போடாம உங்களுக்கு அந்த விளக்காகட்டும் கப் சாம்பிராணி ஆகட்டும் சரியான விகிதத்துல வராது. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. புட்டு மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா நமக்கு அந்த கப்புங்கிறது சரியா வராது. அதே மாதிரி ரொம்ப கம்மியா தண்ணி ஊற்றி நீங்க பிசைறீங்க அப்படின்னா சீக்கிரம் விரிசல் வரும். அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும். நல்லா அந்த புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும். கொஞ்சம் பொறுமையா நீங்க நல்லா பிசைஞ்சிட்டு அதை எடுத்து நம்ம அச்சுல வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் முறையத்தை நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஆனா இதை நாங்க அதிகமாக செஞ்சு விற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விளக்கு வடிவிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கப் சாம்பிராணி வடிவிலையும் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதிகமாக விளக்கு வடிவில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவகிரகங்களுக்காக நம்ம கொடுக்கும் பொழுது விளக்கு வடிகளை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதை அவங்க சாம்பிராணியாக பயன்படுத்தும் பொழுதும் விளக்கேற்றும் பொழுதும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும். இப்ப சனீஸ்வர பகவானுக்காக நம்ம தீபம் ஏத்துறோம்னா தீபம் ஏற்றுவாங்க. ஆனா பழங்கால முறைகள்ங்கிறது வேறையா இருந்துச்சு. இப்ப அந்தந்த தானியங்களை டைரக்டா வச்சு தீபம் ஏத்துவாங்க. அதை திருஷ்டி சுத்துற மாதிரி சுத்துவாங்க. அதை விட மிக சிறப்பான பலன் கொடுக்கக்கூடியது இந்த முறைகள். இதை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனுடைய பலன்கிறது ரொம்ப அற்புதமா இருக்குங்கிறது தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இது நம்ம ஹேண்ட் மிஷின் அப்படிங்கறதுனால நம்ம கையில வச்சு எடுக்கிற அச்சுங்கிறதுனால உங்களுக்கு அந்த விளக்கோட வடிவம் கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா நீங்க அந்த அச்சு வாங்கும் பொழுது கொஞ்சம் சரியா பார்த்து எடுத்துக்கோங்க.
சொல்லி நல்லதா வாங்கிக்கோங்க. நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கினதுனால எங்களுக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் நாங்க அதை பார்த்துட்டு சொல்லி நாங்க வேற மாதிரி வாங்கினோம். அதோட விளக்குங்கிறது பாத்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறோம். ரொம்ப அற்புதமா இருக்கும். அது ரொம்ப பாக்குறதுக்கும் ஒரு அழகாவும் இருக்கும். இது நீங்க பஞ்சகவ்யத்துலதான் செய்யணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மூலிகைகள் கொண்டு செஞ்சு அதை விளக்கேற்றும் பொழுது அதனுடைய பலன்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். செலவும் ரொம்ப ரொம்ப குறையும். இதனுடைய செலவுகள் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. மார்க்கெட்லதான் நிறைய பேர் ஒரு விளக்கு 10 ரூபாய், 12 ரூபாய், 15 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவதற்கும் தரம் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு நியாயமான லாபம் வச்சு நம்ம கொடுக்கறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். நிறைய அன்பர்கள் ஒரு தொழில் பயிற்சி சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம போடுறோம்னா எந்த விலைக்கு விற்கலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நீங்க எந்த ஒரு பொருள் நம்ம தயாரிக்கிறோம் அதற்கான மொத்த செலவுகளை நீங்க கணக்குல வைங்க. அதுக்கப்புறமா அது மார்க்கெட்ல என்ன ரேட்டுங்கிறதையும் நீங்க பாருங்க. அதெல்லாமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கான ஒரு லாபத்தை வச்சு நீங்க விற்பனை செய்ய முடியும். சரிங்களா? அந்த முறையில தான் நீங்க பாத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் அச்சில் வச்சு நீங்க எடுக்கும் பொழுது 1க்கு 2-3 முறை நல்லா வச்சு அழுத்தி எடுக்க வேண்டியதாக வரும். ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், அச்சு வாங்கும் பொழுது கொஞ்சம் நல்லதாக சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு என்னென்ன அளவுகள்ல வேணும்னு கேட்டீங்கன்னா, மரத்தூள் அது பாத்தீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்ப நம்ம பால் சாம்பிராணி, வெட்டி வேர், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கற்பூரம் இந்த மாதிரி பொருட்களை சொல்லியிருந்தோம். அது எல்லாமே 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. மீதி நவகிரகங்களுக்குரிய மூலிகைகள் இல்ல நீங்க 12 விதமான ராசிகளுக்குரிய மூலிகைகள் இல்லைன்னா பொதுவான சில மூலிகைகள் சேர்த்துக்கிறீங்கன்னா அது ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. ஜிகட் பொடி பாத்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டுட்டு புட்டு மாவு பதத்துக்கு நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுல அச்சுல வச்சு எடுத்தோம்னா சரியா போயிடும். அச்சுல வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல நம்ம ஒரு முறை நெல்ல காய வைக்கணும் ஒரு நாள். அதன் பிறகுதான் நம்ம வெயில காய வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது அந்த விளக்கு நல்லா உங்களுக்கு தெரியது இருக்கும். இது வேற அச்சுல எடுத்தது, அது வேற ஒரு அச்சுல வச்சு எடுத்தது. சரிங்களா? ரெண்டுமே ஹேண்ட் அச்சு தான். ரெண்டுமே கையில வச்சு நம்ம எடுக்கிறதா. அதனால நீங்க அச்சு வாங்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் சொல்லி இந்த மாதிரிதான் வேணும் அப்படின்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் பழமையான விவரங்களை சேகரிச்சு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விவரங்களை சேகரிச்சு நீங்க அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது, வியாபாரத்துக்காக கொண்டும் பொழுது, வியாபாரத்திற்காக நீங்க அதை எடுத்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், நல்ல வரவேற்பும் கிடைக்கும். அதே சமயத்துல ஆன்மீகத்துல ஒரு நிலையான ஒரு வருமானமும் கிடைக்கும். அதுக்காக அளவுக்கு அதிகமான லாபம் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க மார்க்கெட்ல. ஆனா மக்களுக்கு எது தேவையோ அது சரியான விதத்தில் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு எப்பவுமே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். நம்ம கிட்ட இப்ப வாங்கி பயன்படுத்தினவங்க யாருமே கப் சாம்பிராணி ஆகட்டும், இந்த விளக்காகட்டும் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க பார்த்து நீங்களும் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கங்க. வித்தியாசமா நம்மளோட தொழிலை எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு புதுவிதமான வாய்ப்புகள், வழிகள் கிடைக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அச்சுல நம்ம 1க்கு 2 முறை வச்சு எடுக்கணும். இதுல கொஞ்சம், அதாவது அந்த கப்பு சாம்பிராணியோட விளக்குல இந்த அச்சுதான் 1க்கு 2 முறை அச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி இதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு முறை. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.